வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. பணம் கேட்டு மனைவியை மது போதையில் துன்புறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர். மனவேதனையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட மனைவி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட செவ்வாத்தூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய மகாலிங்கம் இவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி 34 வயதுடைய பூர்ணிமா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர்களுக்கு திருமணமாகி 16 ஆண்டுகள் ஆன நிலையில் 15 வயதில் ஸ்ரீமா என்ற பெண் குழந்தையும் 13 வயதில் சவின் என்கின்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டு காலமாக மகாலிங்கம் மது அருந்திவிட்டு மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பணம் கேட்டு துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பூர்ணிமா பலமுறை தன்னுடைய அம்மா வீட்டிற்கு செல்வதும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி மகாலிங்கத்துடன் அனுப்பி வைப்பதும் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு பூர்ணிமாவின் தந்தை குமார் வீட்டின் மீது லோன் போட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை பூர்ணிமாவிற்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் மீண்டும் குடிபோதையில் பெற்றோரிடம் பணம் வாங்கி வர சொல்லி மனைவி பூர்ணிமாவை மகாலிங்கம் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பூர்ணிமா காட்டேரி பகுதியில் உள்ள அவரது அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன் பிறகு மகாலிங்கத்தின் அக்காவான ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் சாந்தி இனி இது போன்ற பிரச்சனை நடைபெறாது என சமாதான வார்த்தை கூறி பூர்ணிமாவை அழைத்து வந்து தன் தம்பி மகாலிங்கத்துடன் சேர்த்து வைத்துள்ளார். அதன் பின் மகாலிங்கம் மதுபோதையில் பூர்ணிமாவிடம் மீண்டும் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மனவேதனை அடைந்த 30ஆம் தேதி பூர்ணிமா மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொண்டார். அதை பார்த்த மகாலிங்கம் பூர்ணிமாவை காப்பாற்ற முயற்சித்துள்ளார். அப்போது மகாலிங்கத்துக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பூர்ணிமா சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். கணவர் மகாலிங்கம் 25% தீக்காயங்களுடன் வேலூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி பூர்ணிமா இறந்துவிட்டார். மேலும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பூர்ணிமா சிகிச்சையில் இருக்கும்போது நீதிபதி முன்னிலையில் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இறந்து போன பூர்ணிமாவின் சடலத்தை வாங்க மகாலிங்கத்தின் உறவினர் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த பூர்ணிமாவின் உறவினர்கள் நேற்று நள்ளிரவில் திருப்பத்தூரிலிருந்து தருமபுரி செல்லும் சாலையில் சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த கந்திலி போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பூர்ணிமாவின் உறவினர்கள் சடலத்தை வாங்குவதற்கே மகாலிங்கத்தின் உறவினர்கள் முன்வராத நிலையில் பூர்ணிமாவின் 2 பிள்ளைகளை கவனிக்க மாட்டார்கள் என கூறி மகாலிங்கத்தின் சொத்துக்கள் மற்றும் பிள்ளைகளின் படிப்பு செலவு ஆகியவற்றை மகாலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பேப்பரில் எழுதி பேப்பரில் மகாலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தார் கையெழுத்திட வேண்டும் என உறவினர் போலீசார் முன்னிலையில் கேட்டபோது மகாலிங்கத்தின் அக்காவான ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் சாந்தி எழுதப்பட்டிருந்த பேப்பரில் பேனாவால் அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூர்ணிமாவின் உறவினர்கள் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கண்துடைப்பு என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் சாந்தியை கைது செய்த கந்திலி போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மது போதையில் பணம் கேட்டு மனைவியை அடிக்கடி துன்புறுத்தியதால் மன உளைச்சலில் மனைவி மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக விமல்ராஜ்.